வணக்கம் நண்பர்களே. தக்காளி பயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது. நிறைய விவசாயிகள் தக்காளியுமே வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் தக்காளி பயிர் வைக்கிறதுனால வெய்ய காலங்களில் தக்காளி பயிரை எப்படி காப்பாற்றுறது, பொதுவாக வெய்ய காலங்களில் தக்காளி பயிருக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் விவசாயியில் ப்ரீமியம் விவசாயிகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நவீன்குமார்ட்ட நான் காலைல கேட்கும்பொழுது நவீன் சொன்னது, எதை பொறியோ இல்லையாப்பா இந்த வீடியோ முதல்ல போட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் டாப் டு பாட்டம் A to Z வெய்ய காலங்களில் தக்காளி பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது, அதை எப்படி நம்ம கையாளணும், ஆரம்பத்திலேருந்து நம்ம சரியாக அதை கொடுத்து வந்தோம் அப்படின்னா வந்து வெய்ய காலங்களில் பாதிப்புலேருந்து தக்காளி பயிரை ஈஸியாக காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து மகசூல் நோக்கி பயிர்களை கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் A சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட இந்த வீடியோவில் உங்களை வரவேற்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா தக்காளி அப்படிங்கிறது பெக்யூலியராக வந்து ஒரு 5 to 6 பொட்டென்ஷியல் பாக்கெட்ஸில் தான் அதிகமாக விளையுது. ஒன்று பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம், பாலக்கோடு ப்ளஸ் வந்து அந்த ஒசூர் அந்த ட்ராக்கில் இருக்கும். அதை விட்டால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல், தேனி இந்த ட்ராக்கில் இருக்கும். அதை விட்டால் கோயம்புத்தூர் அந்த ட்ராக்கில் இருக்கும். ஸோ அதை தாண்டி டவுன் சவுத்தில் பர்டிகுலராக விருதுநகர் மாவட்டங்களில் காரியாப்பட்டி அந்த ட்ராக்கில் இருக்கும். கொஞ்சம் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கும். மற்றபடி மற்ற மாவட்டங்களில் பரவலாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் பேக்கெட்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் பரவாயில்ல. எல்லா மாவட்டங்களுமே ஒரு 500, 400, 300, 200 இப்படி கொஞ்சம் முன்னப்பண்ண ஏக்கரேஜ் அப்படிங்கிறது ஸ்கேட்டர் ஏரியாவில் இருக்கும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே வந்து ஒரு பயிர் அதிகமான உற்பத்தியை நோக்கி போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்று ஈஸியாக எல்லாத்தாலையும் ஒரு பொருள் உற்பத்தி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்போ வந்து விவசாயிகளுக்கு ஒரு பொருள் விவசாயிகளால் ஒரு பொருளை சவாலாக உற்பத்தி பண்ண முடியுது, அந்த பொருளில் நிறைய பிரச்சனை இருக்குது. பொதுவாகவே வந்து சப்ளை வெர்சஸ் டிமாண்ட்னு சொல்லுவோம். அதிகமாக சப்ளை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் குறையும். சப்ளை குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் கூடும். இது வந்து ட்ரேடோட பேசிக் எத்திக்ஸ் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பேரில் இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும். ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கூட இப்போ இந்த மாதிரி வெய்ய காலங்களில் அதிகமாக வந்து விவசாயிகளால் வந்து சரியான குவாலிட்டி தக்காளி கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா மெனி ஃபேக்டர்ஸுக்கு பின்னாடி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அதிகமான பூச்சி தொந்தரவு இருக்கும், வைரஸ் நோய் தொந்தரவு அதிகமாக இருக்கும், சீக்கிரம் வந்து செடி வந்து தெளியாது, அதிக எண்ணிக்கையில் பூத்தல் காய்த்தல் பணிகள் நடக்காது, செடி சீக்கிரம் வந்து ஃப்ரூட்டிங் ட்ரூப்பிங் சொல்லுவோம், அதாவது பூ பிஞ்செல்லாம் கொட்டி போயிடுற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளத்தினால நடக்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வெயில் ஓவராச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்குன்னா பூ பிஞ்சில் அந்த கண்ணடு பூக்கும் அந்த செடியோட காம்புக்கு இருக்கக்கூடிய இதுங்கிறது குறைஞ்சி அதிகமான பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான அழுத்தங்கள் வரதுனால இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பொதுவாக ஸ்ட்ரெஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஆர் இன்டர்னல் ப்ரெஷர்னு சொல்கிறது. ஒன்று ஒரு உரங்களோ இல்லை வந்து ஒரு இப்போ நான் செடியை அமுத்தி பிடிக்கிறேன், ஓகே, எக்ஸஸ் அமுத்தி பிடிச்சா டக்குன்னு உடஞ்சிரும், அது ஒரு ஸ்ட்ரெஸ். அப்போது ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோ காற்றோட ஈரப்பதமோ மழையோ வெப்பமோ ரொம்ப கூட போச்சு, நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸினால் வரக்கூடிய பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு வந்து கடல்பாசி உரங்களை அதிகமாக கொடுக்கணும் பற்றி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ கடல்பாசிகள் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவர். நாட் ஓன்லி இந்த பயிருக்குள்ள எல்லா வகையான பயிர்களுக்குமே கடல்பாசி அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஸோ நீங்கள் அமினோ ஆசிட் மாதிரியோ கடல்பாசி மாதிரியோ ஃபல்விக் ஆசிட் மாதிரியோ கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சி தர மாதிரியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணணும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வெளியே கொண்டு நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னா அதிகப்படியான சக்கிங் பெஸ்டோட இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். சக்கிங் பெஸ்ட் அப்படிங்கிறது சாரஞ்சு பூச்சிகளான இந்த வெள்ளைக்குசு, அஸ்வினி ப்ளஸ் வந்து மாவு பூச்சி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து ஏஃபிலிஸ், ஜாசிஸ், மீலிபக்கு அந்த ரேஞ்ச் அப்படியே வரிசையாக வரும். ஸோ பர்டிகுலராக வெள்ளை கொசுன்னு சொல்லக்கூடிய இந்த வைல்ஃபையோட இன்ஃபெக்ஷன் ரொம்பவே ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் சரியாக மருந்தடிக்கணும். ஸோ திரும்ப சொல்ல சரியாக மருந்தடிக்கணும். இன்னொன்று தக்காளி பயிர்களில் எடுத்த உடனே ஹெவி டோஸ் மாதிரி மருந்துகளை எடுத்த உடனே கொண்டு போய் நான் ஜம்ப் அடிக்கிறேன், இல்லை எடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வெனிவா போடுறேன், இல்லை கிரேசியா போகிறேன், டெலிகேட் போகிறேன், இல்லை வந்து நான் எக்ஸ்பானஸ் போகிறேன்னு போகாமல் மைல்டு டோசஸ்லேருந்து போனீங்கன்னா உங்கள் பயிரை ஈஸியாக சக்கிங் பெஸ்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்து காப்பாற்ற முடியும். இமிடா, அசிபேட்டு, ஃபிப்ரோனிலே, தாமத்தசோமு, இமிடா ப்ளஸ் அசி போட்டு தாமத்தசோமு, இந்த மாதிரி பேசிக் லெவலில் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேசேஜஸில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பச்சோண்டு வெப்சைட்டில் இதுக்கான உங்களுக்கு இன்புட்ஸ் இருக்குது. ஸோ வெய்ய காலங்களில் தேவைப்பட இதை செப்பரேட்டாக ரெடி பண்ணி கூட கொடுக்க சொல்கிறேன். ஸோ என்ன பூச்சி அப்படிங்கிறது இனங்கண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரியான டைமில் மைல்டு டோசஸ்லேருந்து நீங்கள் ஹெவி டோஸ் போனீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுத்து காப்பாற்ற முடியும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து 3வது வைரஸ் நோய். ஸோ பொதுவாக வெய்ய காலங்களில் அதிகப்படியான சாரஞ்சு பூச்சிகளோட இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால, வெள்ளை கொசுவோட இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால, ப்ளஸ் வந்து த்ரிப்ஸோட இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தாவரங்களில் பர்டிகுலராக தக்காளியில் மொசைக் வைரஸ் நிறைய இடங்களில் வரும். அங்கங்கே வட்டமாக வந்து மஞ்சள் பச்சை நிறங்கள் கலந்த மாதிரி இலைகள்லாம் முடக்கா இப்படி சுருங்கி போய் வந்து மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கியோ கப்பிங் ஆகி வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து வைரஸ்னால் வர்றது. வைரஸ் நோயால் வரும்பொழுது அந்த இலைகள் வந்து ரொம்ப திக்காகவும் முறமுறப்பாகவும்
அப்படி வரதுனால தாவரங்கள் உணவு சேர்க்கை அப்படிங்கிற நடக்க முடியாமல் போயிடும். வைரஸ் வந்த செடிகளில் வந்து சீக்கிரம் வந்து செடி செத்து போயிடும். பூத்தல் காய்த்தல் பணி பெருசாக நடக்காது. ஸோ இந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா வைரஸுக்கு இது வரைக்கும் வைரஸே கிடையாது. வைரஸ் நோயை பரப்பக்கூடிய வெள்ளை ஈக்களையும் ப்ளஸ் வந்து த்ரிப்ஸ்னு சொல்லக்கூடிய வால்பெண்களையும் சரியான டைமில் மருந்தடிச்சு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது மூலமாக வைரஸ் நோயை கட்டுக்குள்ள வைக்கலாம். நம்பர் 1. இன்னொன்று, ஒரு செடி வரும்பொழுதே புடிங்கி எறிகிறது மூலமாக வைரஸ் நோய் ஓரளவுக்கு இருப்புகளை வைக்கலாம். இது ரெண்டும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒன்று, மைல்டு டோஸ்லேருந்து ஹெவி டோஸ் போங்க. இன்னொன்று, என்ன ரெக்கமெண்டட் டோஸோ அந்த ரெக்கமெண்டட் டோஸ்க்கு மேலே எக்ஸஸாக கொடுக்க வேணாம். முன்னாடியே வருதுங்கிறதுக்கு அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பேஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்ட்ரெஸ்னால ஒன்று சொல்லியிருக்கேன், ரெண்டாவது வைரஸ் நோயினால் சொல்லியிருக்கேன், மூணாவது வெள்ளை ஈக்கல்னால சொல்லியிருக்கேன். ஒரு தாவரம் கம்ப்ளீட்டாக ப்ரொபஷனட் நியூட்ரன் சொல்லக்கூடிய ஒரு தாவரம் தேவையான 16 சத்துக்களையும் ஈக்குவலாக பெற்றிருந்தது. இப்போ ஜிங்கு, காப்பர், மக்னீஷியம், போரானு, கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த தாவரம் சீக்கிரம் நோய்வாய்ப்படாது இல்லையா? அப்போது கொடுக்கக்கூடிய சத்துக்களை வெறும் எப்போ பார்த்தாலும் டிஏபி, ஃபேக்டம்பாஸ், யூரியா, அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் சல்பேட் இதை தாண்டி சரிவிகித உணவாக செகண்டரி நியூட்ரன்ஸ் கொடுங்க. சிப்பிக்கில் கீர்த்தி போடுங்க. இல்லை வந்து மைக்ரோநியூட்ரன் ஜிங்கு தனியாக, காப்பர் தனியாக, போரான் தனியாக, மாதிரி தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா கலந்துருக்க மாதிரி. இப்போ யாராமலா காம்ப்ளெக்ஸ், ஐசியில் பாலிசல்பேட்டு, ப்ளஸ் வந்து நிறைய கம்பெனிஸில் நிறைய மாதிரி உரங்கள்லாம் இருக்கு இல்லையா? எல்லாமே கலந்த மாதிரி. இப்போ KSC1, KSC3, KSC5, டிமாக்கோக்ரோல இந்த மாதிரி எல்லாமே கலந்த சத்துக்களாக இருக்கக்கூடிய உரங்களை நீங்கள் போகிறது மூலமாக செடி ஓரளவுக்கு தெம்பாகவும் தெளிவாகவும் வலுவாகவும் இருக்கிறது உறுதிப்படுத்த முடியும். இப்போ நான் எனக்கு எல்லா சத்துக்களும் தெளிவாக இருக்குன்னா நான் சீக்கிரம் நோயப்பட மாட்டேன். அப்போது நோய் எதிர்ப்பு திறன் உடையக்கூடிய சத்துக்களை ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறதுங்கிறது ஒரு இது. இதெல்லாம் தாண்டி நல்ல தெளிவான நோய் எதிர்ப்பு திறன் உடைய ரகங்களாக வளருங்க. இப்போ நிறைய வெரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வைரஸ் விழுந்துடும், சீக்கிரம் வந்துடும். அப்போ ஜெனடிக்கலாகவும் பிரச்சனை இருக்குது. ஃபைனல் டச் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் வெரைட்டி. ஸோ எந்த ரகங்கள் வந்து வெய்ய காலங்களில் அதிகமாக வெள்ளை விழுவாதோ, எந்த ரகங்கள் அதிகமாக வெய்ய காலங்களில் கொசுவோ இல்லை வெள்ளை கொசுவோ இல்லை வந்து த்ரிப்ஸோ வைரஸோ இன்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி ரகங்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்கள் சரியாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து வெய்ய காலங்களில் தக்காளி பேரில் மகசூலை அடித்து தூக்கி கொண்டு வந்துடலாம். ஸோ நல்ல மகசூல் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக விலை இருக்கும். வெய்ய காலங்களில் விவசாயிகள் இந்த 5 பிரச்சனையால தான் மகசூல் உற்பத்தியில் பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் நிறைய ப்ரைஸ் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க செய்யும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த 5 முறைகளை ஃபாலோ பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு ஈஸியாக பயிர்களோட மகசூலை மேலாண்மை பண்ணுறதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது விவசாய சம்மந்தப்பட்ட தகவல்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வாராந்திர பயிற்சிகள், மாதாந்திர பயிற்சிகள் அப்படிங்கிற பேரில் பயிர் வாரியாக பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான எல்லா இதையுமே கைடன்ஸுமே வந்து மாவட்ட வாரியாக பயிர் வாரியாக வந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக உருவாக்கி விவசாயிகளுக்கு ப்ரீமியம் மெம்பர்ஷிப், நார்மல் மெம்பர்ஷிப் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தது மூலமாக நீங்களும் யூடியூப் விவசாயியாக மாற முடியும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா www.பச்சைத்துணூறு.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சைத்துணூறு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாய தேவைப்படக்கூடிய எல்லா தகவலுக்குமே ஒரு PDF வடிவில் கொடுத்துருக்கோம். என்னைக்கு தண்ணி கட்டணும், என்னைக்கு உரம் போடணும், என்ன உரம் போட்டால் எப்போ மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே உங்களுக்கு PDF வடிவில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.